அனைவருக்கும் வணக்கம். தலைமுடி நீளமாக வளர்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் ஆயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நான் சொல்கிறேன். இந்த எண்ணெயை தான் நாங்கள் பல வருஷமாக பயன்படுத்திட்டு வரோம். எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல அடர்த்தியாக இருக்குது, கருப்பாக இருக்குது, வெள்ளை முடி வராமல் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் யூஸ் ஆகுது. 1 வயசுலேருந்து 100 வயசு உள்ளவங்க வரலும் எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது. அதை நிழலில் காய வச்சு பயன்படுத்துங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயாக வாங்கி பயன்படுத்துங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. இந்த பொருள் எல்லாம் போட்டு 1 வாரம் 10 நாள் வெயிலில் வைங்க. வெயிலில் வச்சு அந்த ஈரப்பசையெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா ஒரு 15 நாள் கழித்து இந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. இது வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது. இந்த ஆயிலை தேய்ச்சிங்கன்னா நல்ல கூலாக ஜில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்கும். முடி கொட்டாது, கருப்பாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் வளரும். திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். நாங்கள் இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம். அதனால் கண்டதெல்லாம் போட்டு கச்ச கச்ச கச்சன்னு தேய்க்க வேணாம். இந்த ஒரு சிம்பிளான பொருள், ஒரு 5-6 பொருள் தான், அதை பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதில் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் குறையும். அந்த வெயிலில் வைக்கிறதால அந்த காஞ்ச பொருளெல்லாம் இழுத்துக்கும். அதனால் ஒரு 1 லிட்ரு 1.5 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா 1 லிட்டர் தான் கிடைக்கும். இப்போ என்னென்ன பொருள் இதில் கலந்துருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாட்டிலில் உங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் 1 கைப்பிடி கருவேப்பிலை, 1 கைப்பிடி அவுரி இலை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் போட்டுக்கலாம். நான் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். வெட்டி வேர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெட்டி வேர்லாம் நல்ல முடிக்கு பயன் கொடுக்குது. இது மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து வாசனைக்காக தான். இது க்ரோத்து கொடுக்காது, வாசனைக்காக. இந்த கலர் இருந்தது பார்த்திங்களா, இது வேம்பாலம் பட்டை. இந்த பட்டையை போட்டிங்கன்னா கலர் கொடுக்கும், நல்ல முடியும் வளரும். ஆனால் கொஞ்சம் எண்ணெயை இழுக்கிற தன்மை உண்டு இதுக்கு, இந்த வேம்பாலம் பட்டைக்கு. நல்ல எண்ணெய் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா சடா மாஞ்சள். இந்த சடா மாஞ்சள் முடி மாதிரியே இருக்கும் பாருங்கள். முடி நமக்கு தலைமுடி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த சடா மஞ்சள். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சடா மஞ்சள் முடி வளர்ச்சிக்கு நல்லா பயன்படுது. அதுக்கப்புறம் ரோஜா இதழ், ஆவாரம்பூ, காஞ்ச கருவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு வெயிலில் வச்சு தடவி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.